தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, எங்களுடைய இரக்கங்களுக்கும் உம்முடைய தயவுக்கும் அன்புக்கும் கர்த்தாவே நாங்கள் பாத்திரவான் அல்ல. ஆனால் உம்முடைய நீதியின் நிமித்தம் கர்த்தாவே எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் உங்களுடைய அன்பால் எங்களை பலப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த நியாய கூட்டத்திலையும் கூடுகையிலையும் உங்களுடைய நாமம் மகிமை பெற அடியன் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தாலையும் நீங்கள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தை மூலியமாக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி பாராட்டுங்க, கிருபையை பாராட்டுங்க. அதுக்கு விரோதமாக வேலை செய்கிற எல்லா ஆவிகளையும் நாங்கள் நிர்மூலமாக்குறோம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பது, நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே நேசித்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் எங்களுக்கு வச்சுருக்கிற திட்டமும் நோக்கமும் இந்த வார்த்தை மூலியமாக நிறைவேற நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஸ்தோத்திரமும் துதியும் யாருக்கு? அன்பர் இயேசுவுக்கு, நம்மளுடைய ராஜாவுக்கு. நம்மளுடைய ராஜா யாரு? நம்ம படைத்த தேவன். உங்களையும் என்னையும் அவருடைய சாயலால், அந்த ராஜாதி ராஜா அவருடைய சாயலால் இன்னைக்கு உங்களையும் எங்களையும் பெற்று எடுத்தார். அதான் உண்மை. இன்னைக்கு நீங்களும் நானும் காலையில் கண்ணாடி பார்க்கும் போது என்னுடைய தலையெழுத்துலாம் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய சாயலால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? படைக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி உற்சாகத்தோடு என்ன செய்யணும்? நீங்களும் நானும் எந்திரிக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை கூடிய தொடக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வசனத்தை வச்சு இந்த மெசேஜை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏசாயா 33:17 வசனம். 33வது அதிகாரம் 17வது வசனம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் அது காணும். எடுத்துட்டீங்களா? ஓகே. உன் கண்கள் யாரை பார்க்கும்? ராஜாவை மகிமை பொருந்தினவராய் என்ன செய்யும்? பார்க்கும். இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் அசிரியர்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? நெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன்னுடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். இன்னைக்கு கலங்கி போயிருக்கிற உன் கண் துடைக்க ஒரு ராஜா என்ன செய்வார்? வருவார். உன்னுடைய துக்கத்தை போக்க,
உன்னுடைய கலக்கத்தை போக்க. கடவுளுடைய வார்த்தையின்படியே எசக்கையா ராஜா வந்தார், தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுத்தார். ஆனால் அந்த வசனத்தில் என்ன பண்ணுறது, தூரத்தில் உள்ள தேசத்தையும் என்ன செய்யும், உன் கண்கள் காணும். அதில் ஒரு ராஜா இருப்பார். அது யார்? நம்முடைய ஜீசஸ். அதுதான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அந்த ராஜ்யத்தில் கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா அதில் ஆளுகை செய்கிற தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன். அதனால் இன்னைக்கு நீங்களும் நானும் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா, ராஜாவை மகிமை புரிந்தினவராய் காணணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் அது என்ன செய்யும், காணும். அதனால் வருத்தப்படக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது. நம்மளுக்கு உலகத்தான் மாதிரி நீங்களும் நானும் யோசிக்கக்கூடாது. அவருடைய இரத்தத்தால் பிடிக்கப்பட்டு கழுவப்பட்டு இன்னைக்கு சுத்திகரித்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அவருடைய ஆலயத்தில் அவருடைய பிள்ளைங்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். அதனால் நம்மளுடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக என்ன செய்யும், பார்க்கும். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் கலங்கக்கூடாது. இந்த மெசேஜ் இப்படி சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன் போகிறேன். உங்களுடைய கவனத்துக்கு ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ஒருத்தரை பற்றி பார்த்தோம். அது யார்? யோனத்தானுடைய மகன். ஞாபகம் இருக்கா? மெபிபோஷத். ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜோக் சொல்லிவிட்டு, இந்த ஜோக்கு நீங்கள் சிரிச்சா ஜோக்கு இல்லைனா இது உங்களுடைய கவனத்தை திருப்புறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண் இருந்துச்சான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிச்சான், ஆசை இருந்துச்சான். அதனால் இந்த ராஜா ஒரு பெரிய ஒரு போட்டி வச்சாராம். என்ன தெரியுமா, நான் ஒரு குளத்தை கட்ட போகிறேன், அதில் ஒரு 100 முதலையை நான் விட போகிறேன். அந்த முதலை ஒரு 3 மாதம் சாப்பிடாத முதலை. இந்த வெற்றிகரமாக இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரத்தில் நீச்சல் அடித்து வரவனுக்கு என்னுடைய பிள்ளையை நான் என்ன செய்வேன், கட்டி கொடுத்துருவேன். கட்டி கொடுத்துரு அந்த அவர் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். தண்ணிக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்டோன்னா உள்ளேருந்து ஒருத்தன் என்ன செய்கிறான், நீச்சல் அடித்து வெளியே வந்துட்டான். வெளியே என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். உடனே அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். ராஜாவுடைய பிள்ளையை என்ன செஞ்சுருக்கேன், கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடும் போது அவன் ஒன்று சொன்னான், நிறுத்துங்க, எனக்கு உங்கள் பிள்ளையை கொடுக்கறது இருக்கட்டும், ஆனால் முதல்ல எனக்கு ஒன்று தெரியணும். எவன் என்னை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டான். கடவுளுடைய சமூகம் என்ன தெரியுமா, கடவுளுடைய பிரசன்ஸ் எப்போதும் கவனிக்கிறீங்களா அப்படின்னு பெரிய பாஸ்டர் சொல்லுவாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, வாஞ்சையாக கேட்குறதான் கடைசியோட என்ன செய்யும், நிற்கும் ஆவலோட. அதுதான் இந்த ஃபாதர் பாடியிருக்கிறார்கள, இன்னும் உம்மை அறியணுமே. அதிகாலையில் நான் என்ன செய்வேன், தேடுவேன். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மதியானம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை மதியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை தேட மாட்டேன். அதிகாலமே நான் என்ன செய்வேன், தேடுவேன். என்னை தட்டி எழுப்புறதுக்கு எனக்கு வேறு ஒன்று வர உங்கள் அன்பு என்ன செய்யும், ஒன்று போதும். அது என்னை தட்டி எழுப்பி நான் உங்களை என்ன செய்வேன், தேடுவேன். அந்த சாமுவேலுக்கு கேட்ட அந்த மெல்லிய சத்தம் போல் அது மாதிரி நீங்களும் நானும் இந்த சின்ன சபையில் நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஏக்கப்படும். அதுதான் என்னுடைய ஏக்கம். இது எனக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ மெசேஜ்குள்ளே போகலாம். உங்களுடைய கவனத்தை யாருக்கு திருப்புற, யோனத்தானுடைய மகன். ஓகே, அவர் பேர் என்ன ஞாபகம் இருக்கா, மெபிபோஷத். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ராஜாவுடைய மகனாக இருந்தார். அவருடைய தாத்தா ராஜா, அப்படி தானே, ராஜ பரம்பரையில் பிறந்த ஒரு நபர். அவருடைய வாழ்க்கை 5 வயசு வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் 5வது வயசில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சி. என்னாச்சு, அவங்க தாத்தா கொல்லப்படுகிறார், அவருடைய அப்பா என்ன செய்கிறார், சாகடிக்கப்படுகிறார். ஒரு பெரிய ஒரு போராட்டம். அதில் அரண்மனையிலேருந்து தூக்கிட்டு ஓடும் போது யோனத்தான் தவறி கீழே விழுகிறான். அவனுடைய கால் என்ன செய்யுது, முடமாகுது. அவன் அதுக்கப்புறம் ராஜ அரண்மனையில் வாழ வேண்டியவன் அவன் இப்போ எங்கே வாழுகிறான், லோத்தேபாருங்கிற ஒரு இடத்துல வாழறான். லோத்தேபார்னா என்ன, ஒன்றுமே இல்லாத இடம், வறட்சியான இடம், ஒன்றுமே இல்லாத பசுமை எதுவுமே இல்லாத இடம் தான் என்னது, லோத்தேபார். அந்த லோத்தேபாரில் என்ன செய்கிறான், அவனுடைய அனுபவமும் லோத்தேபார், அவனுடைய வாழ்க்கையும் என்ன செய்யுது, லோத்தேபார். அவன் திரும்புகிற இடம் எல்லாம் என்ன எப்படி இருக்குது, எதுவுமே அவனுக்கு என்ன செய்யலை, நல்லது நடக்கலை. ஆனாலும் தாவீது ராஜாவாகிறார். தாவீது ராஜாவாகிறார். கடவுளுடைய
சித்தத்தின்படியே சாமுவேல் அபிஷேகித்து அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் தாவீது அரியணையில் உட்காரான். அந்த அரியணையில் உட்காரும் போது அவன் பழைய உடன்படிக்கையை என்ன செய்கிறான், யோனத்தான் கூடிய பண்ண உடன்படிக்கையை என்ன செய்கிறான், நினைத்து பார்க்குறான். அதை நினைத்து பார்த்து நான் இரக்கம் பாராட்டுறதுக்கு என்னுடைய குடும்பத்தில் யார், யோனத்தான் சவுல் குடும்பத்தில் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் யார், சவுளுடைய வேலைக்காரன் சீபா, இங்கிலீஷில் ஜீபா. அந்த சீபாங்கிறவன் இருக்கான். அவங்ககிட்ட கேட்டதான். உடனே இவன் என்ன செய்கிறான் சொல்கிறான். இவன் என்ன செய்கிறான், ஆமாம் ஒருத்தன் இருக்கான், அவன் லோத்தேபாரில் இருக்கான், ஆனால் அவன் முடமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, அவனை கூட்டுட்டு வராங்க. கூட்டுட்டு வந்தவொடனே உங்களுக்கு தெரியும், அவர் பயந்துட்டே வராரு. வந்திருப்பார், ராஜா என்ன செய்ய போகிறார், என்ன கொலை பண்ண போகிறார். ஆனால் அவருக்கு தெரியல, ராஜா இரக்கம் பாராட்டுறதுக்கு கூப்பிடுறாரு. யாருக்கு தெரியல, அவனுக்கு தெரியல. ராஜாவுடைய இரக்கத்தை யார் பெற்றுக்கொண்டா, மெபிபோஷத் பெற்றுக்கொண்டான். உன்னத அனுபவம் யார் கூட, தாவீது என்ன செய்கிறான், நீ இழந்தது, உன்னுடைய பெற்றோர்கள் இழந்தது எல்லாம் உனக்கு என்ன செய்ய போகிறேன்னா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீபா அவன் வேலைக்காரனாக இருந்தவனை வேலைக்காரனை ஆக்கி இடங்கள்லாம் பார்த்து இவனுக்கு சேர வேண்டியதை நீங்கள் என்ன செய்யணும், ஒழுங்காக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். சொன்னவொடனே அது மாத்திரம் இல்லை, என்னுடைய குமாரனை போல இவனும் என்னுடைய பந்தியில், ஒரு குமாரனை போல பந்தியில் உட்காந்து என்ன செய்வான், சாப்பிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கிறோம் இதோட அவருடைய மெபிபோஷத்துடைய என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அவர் அங்கே உட்காந்துருப்பார், ஜாலியாக அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இதோடைய தொடக்கம் தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், அவங்களுக்கு நான் பேச போகிறேன். தாவீது நினச்ச மாதிரி அவனுடைய வாழ்க்கை இல்லை. எதிரிகள் சுற்றி அவனுக்கு இருந்தாங்க. எப்போதும் மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஆனால் ஒரு நேரத்தில் அவனுக்கு தெரியல, அவனுடைய மகனே அவனுக்கு விரோதமாக என்ன செய்வான், எந்திரிப்பான். அப்சலோம் அவனுடைய மகன், தாவீதுடைய மகன், தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான். அவன் சொன்ன, தாவீது ஒரு டைம் இருக்கிறான். அப்போ மகன் சொல்கிறான், அப்போ நான் ஒரு இடத்துல போய் நான் ஒரு பொருத்தினை செலுத்தினேன், இப்போ அங்கே நான் போய் பொருத்தினை செலுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ளே அவனுடைய மகன் என்ன செய்கிறான், ஒரு திட்டத்தை போட்டு அப்பாவை நான் தோக்கடிச்சு நான் என்ன ஆகணும், ராஜாவாகணும் ஒரு பிளானை போட்டு மக்களெல்லாம் அனுப்பி நீங்கள் ராஜாவை, எப்ரோனுடைய ராஜா யார், அப்சலோம்னு அறிவிங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னுடைய உயிரை யார் எடுக்க போகிறா, என்னுடைய மகன் எடுக்க போகிறான். இது ஒரு நாள் டீட்டெயிலில் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த மெசேஜுக்கு ஒரு புரிகிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். உடனே தாவீது அவன் உயிருக்கு பயந்து, அந்த சொல்லுவாங்களே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறது, அது உண்மையிலே யார் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு, வெறும் கால் விட அவன் என்ன செய்கிறான், பயந்து போய் என்னுடைய மகன் என்ன செஞ்சிருவான், நான் கொன்றுவான்னு பயந்து எழும்பி என்ன செய்கிறான், போகிறான். 2 சாமுவேல் 16:1-2. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒன்று எப்படி இந்த பாயிண்ட், முதல் ஒரு பாயிண்ட்டுன்னு நான் சொல்லணுன்னா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லணும், நம்ம என்றைக்குமே நம்ம ஆவியில் அலக்கழிக்கப்படுவோம். நிறைய நேரத்தில் நம்மளுடைய மாமிசத்தினால நம்மளுடைய ஆவி அலக்கழிக்கப்படும். ஒருவேளை பலவீனங்கள் நிறைய நேரத்தில் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் என்ன செய்கிறோம், குறைச்சிரும். என்ன ஆண்டவரே, நான் உங்களை எப்போது நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு என் குடும்பத்தில் இந்த சோதனை வருது. அவனை காட்டலாம், அது ஒரு நியாயமான ஒரு இதுதான், ஒரு நீதிமானுக்கு வருது, அது நேச்சுரல் தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எந்த முடிவும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நம்ம மாமிசத்தில் அலக்கழிக்கும் போதும் சரி, நம்ம இந்த சூழ்நிலை நம்மளை அலக்கழிக்கும் போதும் திடீர்ங்கிற முடிவை நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவுகள் எடுக்கக்கூடாது. முடிவு எடுக்கணும், ஆனால் நம்மளுடைய மாமிசத்தால் வருது பாருங்க ஒரு வேகம், அதில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது ஏன் நான் இப்படி சொல்லுறேன்னா, இந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து பையனுக்கு பயந்து அப்சலோம் இப்போ தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் இப்போ யார் வரா, தாவீது அங்கேருந்து இறங்கி என்ன செய்கிறான், மலை உச்சியிலேருந்து சட்டப்புறம். இப்போ சீபா யார் வரா, மெபிபோஷத்துடைய வேலைக்காரனானிய சீபா என்ன செய்கிறான், வருகிறான். அவன் வரும்போது அவன் வெறும் கையனா வரல, அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா 2 கழுதை இருந்துச்சு, 2 கழுதை, அப்புறம் திராட்சை பழங்கள், ட்ரை கிரேப்ஸ், அப்பங்கள், இந்த மாதிரி நிறையா காரியங்கள் சாப்பிடுவதுக்கு குடிக்கிறதுக்கு திராட்சை ரசங்க அதெல்லாம் என்ன செய்கிறான்
கொண்டு வந்து தாவீதுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்குறான். கொடுத்த உடனே தாவீது கேட்குற கேள்வி என்னன்னா, இவைகள் எனக்கு எதற்கு அப்படின்னு கேட்பார். இப்போ உங்களுடைய கவனத்தை நான் இதுக்கு முன்னாடி திருப்புறேன். அப்போ என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சேபா இப்போ யாருடைய வேலைக்காரன்? மெப்பிபோஷத்துடைய வேலைக்காரன். அப்போ இதை வச்சிருக்கிற உரிமைலாம் யாருக்கு இருக்குது? மெப்பிபோஷத்துக்கிட்ட தானே இருக்குது. இப்போ இது யாரை கொடுத்துருக்கணும்? இது யார் கொடுத்துருக்கணும்? மெப்பிபோஷத் தான் என்ன செஞ்சுருக்கணும்? கொடுத்துருக்கணும். இப்போ இந்த சீபா என்ன பண்ணியிருக்கானா, மெப்பிபோஷத்துக்கு தெரியாமல் இவன் என்ன செஞ்சுருக்கான்? அவனுடைய பொருளை இவன் எடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கான்? வந்து தாவீது ராஜா கிட்ட கொடுக்குறான். உடனே ரெண்டாவது கேள்வி, இதை அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மெப்பிபோஷத் எங்க அப்படின்னு யாரு கேட்பா? தாவீது கேட்பா. அதுக்கு முன்னாடி இவன் சொல்லுவான், எதுக்கு இது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும் போது மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன வேணும்? கழுதை வேணும். ஏறுறதுக்கு உங்களுக்கு என்ன, ட்ராவல் பண்ணுறதுக்கு கழுதை வேணும். விடாய்த்து போய் உங்களுக்கு டயர்ட் ஆகும் போது குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? திராட்சை ரசம் வேணும். கூட இருக்கிறவங்களுக்கு அப்போ எல்லாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன்? கொண்டு வந்தேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், மெப்பிபோஷத் எங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாது பிரதர், அவன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு என்ன நாள்? இந்த ஜனங்களாம் சேர்ந்து அப்பா எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை என் பக்கமாக என்ன செய்ய போகிறாங்க? திருப்ப போகிறாங்க. எனக்கு கையில் என்ன செய்ய போகிறாங்க? கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய்யை யார் சொல்லுகிறார்? சீபா சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல தாவீது என்ன செஞ்சுருக்கணும்? கொஞ்சம் நிதானமாக என்ன செஞ்சுருக்கணும்? யோசித்துருக்கணும். அவன் யோசித்து முடிவெடுத்திருந்திருக்கணும். நீதிமொழிகளில் இப்படி இருக்கும் 14:5, பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். எப்படி பேதையானவன்? அவர் வெள்ளந்தி பிரதர், அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வார்? அப்போ கடவுளுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? அவர் பச்சை மண்ணு பிரதர், அதில் என்ன செய்ய முடியும்? ரோஜாப்பூ தான் நாட்ட முடியும். கடவுளுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? பங்கு பெற முடியாது. இந்த இடத்துல நீதிமொழிகள் 14:5 தான், பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், ஆனால் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான். அவன் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறவன், இயேசுவை ரட்சகராக வச்சிருக்கிறவன் வார்த்தையை என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். அவன் செய்கிற செயல்களில் அதிக ஞானம் என்ன செய்யப்படும்? காணப்படும். ஞானம் எங்கேருந்து வரும்? கடவுள் பயத்தினால வரும். அந்த பயம் எதனால வரும் அப்படின்னு பார்த்தா கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மூலியமாக அதுபடி நடக்கும் போது என்ன செய்யும்? வரும். அதான் கடவுளுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. நீ இருளான நேரத்தில் ஒன்றுமே தெரியாத போது, யாருமே ஆலோசனை எனக்கு கொடுக்காத போது எனக்கு என்ன கொடுக்க முடியும்? அவருடைய வார்த்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அது நம்மளை வழி நடத்த முடியும். அதே நீதிமொழிகளில் 18:17 அதிகாரம் 17வது வசனம், தன் பலக்கை முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான். எப்படி? ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து சொல்கிறது தான் நம்ம என்ன செய்வோம்? எப்போதுமே நம்புவோம். நம்பத்தக்க மாதிரியே சொல்லுவோம். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து இருக்கிற பாருங்க, அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். அவனை பரிசோதிக்கும் போது தான் என்ன தெரியுது? அவனுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறுறது அவனை விசாரிக்கும் போது தான் என்ன செய்யுது? தெரியுது. அதனால இந்த மாதிரி தாவீது யோசித்து பாருங்க, அவன் பசியோடு தான் இருந்திருப்பான். அவன் ஆவியில் ரொம்ப அலக்கழிப்பு. ஏன்னா அவனுடைய பெத்த மகன் அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சிருக்கிறான்? செயல்படுறான். அப்போ அவனுக்கு எல்லா இடத்துலையும் மன ரீதியாய் சரீர ரீதியாய் எல்லாத்துலேயும் அலக்கழிக்கப்பட்டவன் தான் யாரு? தாவீது. அந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன செஞ்சுருக்கணும்? கொஞ்சம் நிதானமாக இந்த விஷயத்தை அவன் என்ன செஞ்சுருக்கணும்? யோசித்து நடந்திருக்கணும். ஆனால் தாவீது இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணான்? உடனே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீங்கள் தொடர்ச்சியாக வீட்டில் போய் வாசிங்க, நான் மெப்பிபோஷத்துக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உன் பேரில் நான் என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். ஆனால் இது அறியாமல் மெப்பிபோஷத் யோசித்து பாருங்கள், அவனுக்கு தெரியும்
இந்த ராஜ்யத்தை இவன் பக்கமாக திருப்ப போகிறாங்கன்னு சொல்லும் போது தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவன் ஒரு நொண்டி. தாவீதுனாலேயே கோலியாத்தை வீழ்த்தினவன் யாரு? தாவீது. சிறு வயதில் தாவீது யாரை செஞ்சான்? கோலியாத்தை வீழ்த்தினான். சிங்கத்தெல்லாம் என்ன செஞ்சான்? பிச்சு வாயிலிருந்து ஆட்டை எடுத்தவன் தான் அவனே. அவன் பையனுக்கு முன்னாடி அந்த தருணத்தில் நிற்க முடியல. அவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கும், என்னாலேயே நிற்க முடியலையே, மெபிபோஷத்னால நிற்க முடியுமான்னு அவன் என்ன செஞ்சுருக்கணும்? யோசி. 2 சிகப்பு கொடி கடவுள் காட்டினார். இது உரிமைலாம் யாருக்கு கொடுத்துருக்கேன், இதை கொண்டு வந்திருக்கிறான், நீ கேட்டு அவனை கண்டிச்சிருக்கணும். ஆனால் நீ என்ன செய்யல? கண்டிக்கல. 2வது, அவன்கிட்ட எப்படி ராஜ்யம் திரும்ப, அவன் எப்படி ராஜ்யத்தை பார்த்துக்க முடியும்? உன்னுடைய மகன் அவளை நல்லவனா, உன்னையே கொல்ல நினைக்கிறான். மெபிபோஷத்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு நினச்சிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல உடனே முடிவெடுத்து என்ன செய்கிறான்? இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேரில் என்ன செய்கிறான்? எழுதி வைக்கிறான். அதனால் நீங்களும் நானும் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தத்தை தேடுறோம், நாடுறோம், கடவுள் சொன்னபடி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய நெருக்கங்களும் பாடுகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேடி தேடி என்ன செய்யும்? வரும். எல்லா ரீதியாகவும் நம்ம நெருக்கப்படுவோம். அதனால தான் பவுல் சொல்கிறார்ல, எப்பக்கமும் நெருக்கப்பட்டு சோர்ந்து போவதில்லை. ஏன்னா அவர் நம்மளோடு இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இதெல்லாம் நம்மளை மேற்கொள்ளும். அதனால் நீங்களும் நானும் நம்ம அலக்களிக்கப்படும் போதும் சரி, நம்மளுடைய டிசிஷன் ஞானம் நிறைந்ததாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறான்? இந்த மாதிரி எல்லா சொத்தும் நீயே என்ன செய்வா, நீ என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த எலியா ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சோர்ந்து போய் என்ன செஞ்சிருவார்? படுத்துருவார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ அற்புதம் செஞ்சவர் என்ன காப்பாற்ற மாட்டாரான்னு காரியத்தை மறந்து ஒரு பொம்பளை ஜெசபேல் அவளுடைய வார்த்தைக்கு பயந்து எசபேல் பயப்படுத்தினாலும் போய் என்ன செய்வார்? படுத்துருவார். ஆனால் கடவுளுக்கு தெரியும் இவனுக்கு இப்போ தேவை என்னது? ரெஸ்ட்டு, சாப்பாடு. இவனை இந்த நேரத்தில் ஊழியத்துக்கு இப்போ பயன்படுத்தக்கூடாதுன்னு கடவுள் என்ன செய்வார்? அவனை உணவு கொடுத்து தூங்க விட்டு, இன்னும் கொஞ்சம் தூங்க, அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி என்ன செய்வார்? எலியாவை பலப்படுத்துவார். அதனால் நீங்களும் நானும் நம்ம அலக்கழிக்கும் போதும் சரி, இது பண்ணும்போது நம்ம முடிவு திடீர் நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு அந்த தைரியத்தையும் என்ன முடிவு எடுக்கணுங்கிற ஞானத்தையும் கடவுள் என்ன செய்வார்? கொடுப்பார். அதான் ஞானி தன் நடையின் மேல் கவனமாயிருப்பான். அதனால் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம செய்கிற ஒன்றுலையும் கவனமாய் நம்ம செய்யணும். நம்ம படிக்கிற படிப்புலையும் சரி, நம்ம வேலை செய்கிறதுலையும் சரி, நம்ம பிஸ்னஸ்லையும் சரி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் சரி, கவனமாக ஞானமாக நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்தை கூட நம்ம என்ன செய்யணும்? அதனால தான் கடவுள் ஜீசஸ் சொன்னார், முத்த பன்னிகள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. எல்லா இடத்துலையும் நான் கோட்டு போய் நான் அடி வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் அது கடவுள் பற்றி தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஊழியத்திலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஞானத்தோடு என்ன செய்யணும்? நடக்கணும். இப்போ தாவீதுக்கு யார் விரோதமாய் நின்னா? அவருடைய மகன். இப்போ அவருடைய மகன் என்ன ஆயிடுச்சு? அவருடைய அழிவை மகன் அவரே என்ன செஞ்சுக்கிட்டாரு? தேடிக்கிட்டார். தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் யார்? தாவீது. அதை மெபிபோஷத் உணர்ந்தான். ஆனால் அவனுடைய மகன், தாவீதுடைய மகன் என்ன செய்யலாத உணரவே இல்லை. அதனால் அவன் என்ன மரித்து போனான். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தாவீது மறுபடியுமாக என்ன செய்கிறார்? ஊருக்குள்ளே என்ன செய்கிறார்? இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்த தாவீது இப்போ என்ன செய்கிறார்? வெளியே வந்து அவருடைய மறுபடியுமாக அரியணையை போகும்போது அந்த இடத்துல யார் வரா? வாசிக்க கேட்டப்போ யாரை கேட்டோம்? மெபிபோஷத் என்ன செய்கிறார்? வரார். எப்படி கோட்டும் சூட்டும் போட்டு எப்படி பயங்கரமாக இருந்தாரா? இல்லை. அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தார்னா, அவருடைய துணியை அவர் என்ன செய்யலை? துவைக்கல. அவருடைய காலை அவர் என்ன செய்யலை? கழுவல. அவருடைய தாடியை அவர் என்ன செய்யலை? சபரம் பண்ணவே இல்லை. அப்போ அவர் பண்ணல. என்னைக்கு தாவீது உடைய பிரசனம் மெபிபோஷத் கிட்டேருந்து விலகி போனதோ அப்பல இருந்து வர வரைக்கும் அவன் என்ன செய்யவே இல்லையா?
அவன் சவரம் பண்ணவில்லை, அவனுடைய துணியை வெளுக்கவில்லை, அவனுடைய காலை அவன் என்ன செய்யலை, சுத்தம் படுத்தலை. இப்போ இவ்வளோ நாள் அந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யார்? அப்சலோம். இப்படி ஒருத்தன் உட்காந்துருக்கான். யார் இப்படி உட்காந்துருக்கா? மெப்பிபோஷத் உங்கள் அப்பாவை நினச்சிட்டு அப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தா மெப்பிபோஷத்துடைய வாழ்க்கைக்கே என்ன வந்திருக்கும்? ஒரு முடிவு வந்திருக்கும். ஆனால் அதையும் துணிஞ்சு எப்படி இருந்தான் மெப்பிபோஷத்? இன்னைக்கு அந்த வைராக்கியத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட காட்டணும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, தாவீது அவளை குறை நிறைந்த மனிதன். ஆனால் நம்ம தேடுற தேவன் ராஜாதி ராஜா, பூர்ணமுள்ள பூர்ண புருஷன். அவர்கிட்ட களங்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய நேரத்தில் அவரை நம்ம எப்படி செய்கிறோம்? சரியா நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அவருக்கு காட்ட வேண்டிய இதை நம்ம இடத்த நம்ம என்ன செய்கிறதில்ல, கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த இடத்துல எல்லா விதத்துலேயும் மறுபடியுமாக வர வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் போய் இந்த விஷயத்தை அப்சலோம் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய கழுத்தை துண்டாக்கியிருப்பான். ஆனால் இதெல்லாம் மீறி இவன் என்ன செய்கிறான்? ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கு. உடனே அதை பார்த்த உடனே, இப்போ ஒருத்தங்களை பார்த்தோன்னே தெரியும்ல, ஒருவேளை தாவீது கடவுளுடைய எப்படி கடவுளை நேசித்த மகன். அதனால் மெப்பிபோஷத்தை பார்த்தவொடனே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ இவ்வளோ கவலையாக இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சவொடனே தாவீது கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேட்டான் தெரியுமா? அவனை பார்த்து கேட்குறான், ஏன் மெப்பிபோஷத் நான் ஒரு இக்கட்டில் இருக்கும் போது, ஒரு துயரத்தில் இருக்கும் போது நீ என்ன செய்யலை? ஏன் கூட நீ என்ன செய்யலை? வரல. நான் உனக்கு எவ்வளோ பெரிய மேன்மைகளை, நீ லோத்தேபாரில் இருக்கும் போது உன்னை தேடி வந்தது யாரு? நான். ஆனால் நீ என்ன பண்ண? நீ என் கூட என்ன செய்யலை? வரல. உடனே மெப்பிபோஷத் என்ன செய்கிறான்? என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய வேலைக்காரன் நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த சேவா, அவன் என்ன செஞ்சான்? மோசம் போக்கினான். எப்போ உங்களுக்கு ஒரு நிலைமை இப்படி ஆச்சோ, நான் உடனே என்ன தெரியுமா செஞ்சேன்? கழுதையை கூட. ஏன்னா நான் ஒரு முடமானவன், நான் கேட்டேன். ஆனால் அவன் என்னென்ன செய்யலை. அவன் பொய்க்காரனா என்ன செஞ்சிட்டான்? பொய் சொல்லிட்டான். நான் வரணும்னு தான் நினச்சேன். நீங்கள் ஒரு துயரத்தில் இருக்கும் போது நீங்கள் அனுபவிக்கிற பாடை நானும் அனுபவிக்கணும்னு நான் என்ன செஞ்சேன்? நினச்சி நான் கிளம்புனேன். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? பொய் சாட்சி சொன்னான். அவங்ககிட்ட பொய் சாட்சி, அந்த 2 வார்த்தை அவன் சொல்லுவான். நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க. பொய் சாட்சியும் என்ன செஞ்சான்? மோசம் போக்கினான். பொய் சாட்சியை சொல்லி உங்ககிட்டையும் என்கிட்ட ஒரு களங்கத்தை என்ன செஞ்சான்? உண்டாக்கினான். இன்னைக்கு நீங்களும் நான் கடவுளை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னான், நம்மக்கிட்ட என்ன தெரியுமா இருக்கக்கூடாது? பொய் சாட்சி நம்மளுடைய வாயில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பொய் சாட்சி இருக்கக்கூடாது. நம்மளுடைய பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மோசம் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நம்ம இதை கற்றுக்கணும். சங்கீதம் 15 இப்படி இருக்கும், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? 3வது வசனம், அவன் தன் நாவினால் புறம் கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். அப்படி இருக்கிறவன் தான் கடவுளுடைய சந்நிதத்தில் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். இப்போ நிறையா வந்துருச்சு இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம். இந்த மாதிரி யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க? வீடியோ போட்டு ஒருத்தவங்களை பற்றி என்ன செய்கிறாங்க? தப்பு சொல்கிறாங்களே. ஆனால் இதெல்லாம் எப்படியா முடிஞ்சிடும்? நம்மளுடைய வாழ்க்கையில் சாபமாக முடிஞ்சிடும். அது சேவாவுடைய வாழ்க்கையில் எப்படி முடிஞ்சிச்சின்னு நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் மெப்பிபோஷத்துடைய வாழ்க்கையும் எப்படி அவனுடைய முடிவு இருந்துச்சுன்னு. இப்போ இந்த இடத்துல அவன் சொல்கிறான், என்ன சொன்னான்? இந்த மாதிரி இவன் மோசம் போக்கினான். இவன் என்ன செஞ்சான்? ஆனாலும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய பார்வையில் மெப்பிபோஷத்தான நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய கண்ணில் நீங்கள் தெய்வ தூதன் போல் காணப்படுகிறீங்க. எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஆனால் இப்படிலாம் சொல்லி நான் என்ன செய்கிறது? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கடவுளுடைய ஊழியனான நீர் தெய்வ தூதன் போல் என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லுவார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க சவுல் அந்த காரியெல்லாம் அது உங்களுக்கு தெரியும். சவுல் என்ன நினச்சாரு? தாவீதுடைய உயிரை எடுக்க நினச்சார். அதனால் அவன் சொல்லுவான், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு சாபம் தான், சாவுக்கு ஏதுவான ஆட்கள் தான், சாகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நான் இதுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்றுமே இல்லாமல் லோத்தேபாரில் இருந்தேன். உங்களுடைய ஒரே வார்த்தை என்னை கூப்பிட்டு உங்கள் கூட உட்கார வச்சு
அந்த அழகை பார்த்தீங்க, இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை போய் வாசித்து பாருங்கள், உங்களுடைய கண்ணில் கண்ணீரே வந்துடும். இவனை மாதிரி ஒரு நீதிமான், மெப்பிபோஷத் மாதிரி ஒரு நீதிமான உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. தாவீதுக்கே அவன் பாடம் எடுத்தவன். ஏன் தெரியுமா? இப்போ இந்த இடத்துல அவன் பொய் சாட்சி சொல்லிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. யார் பொய் சாட்சி சொல்லியிருக்கா? சேபா பொய் சாட்சி. ஏன்னா மெப்பிபோஷத்தை பார்த்தாலே தெரியுது அவன் எவ்வளோ கவலையாக இருக்கிறாங்க. இது நான் நெகம், இவன் நீ போனது வரைக்கும் நெகம் வெட்டல, துணியை இது பண்ணல, தாடியை வெட்டலன்னு மெப்பிபோஷத் தாவீதுக்கிட்ட சொல்ல, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அவன் சொல்ல, நீங்கள் போன வரைக்கும் நான் என்ன செய்யலை, சாப்பிடல, இல்லை அவன் சொல்லலை. ஆனால் வேதாகமம் சொல்லுது அவன் என்ன செய்யலை, இதெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு அவனை பற்றி பரலோகமே என்ன சொல்லுது, சாட்சி சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் மறைவில் பரிசுத்தமாக இருக்கிறதுலாம் கடவுள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு என்ன செய்வார், கொண்டு வருவார். அதுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய பரிசுத்தத்தை என்ன செஞ்சிடாதீங்க, கம்மி பண்ணிடாதீங்க. நீங்கள் நேசித்த காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகலாம், ஆனால் உங்களுடைய பரிசுத்தத்தை அதை என்ன செஞ்சிடக்கூடாது, கம்மிப்படுத்திடக்கூடாது. நீங்கள் கடவுள் தேடுற விசுவாசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, குறைவுபடுத்திடக்கூடாது. இந்த லோத்தேபாருடைய அனுபவம், இவன் எருசலேமில் இருந்தும் இவன் கூட தொடர்ந்து கைப்பிடிச்சிட்டே என்ன செய்யுது, வருது. விட்டு உதறி விட்டுன்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியல. சில நேரம் பாருங்கள், பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு எது எடுத்தாலும் என்ன செய்ய முடியும், பிரச்சனையாக வரும். ஒருத்தன் அப்படி தான் பிரச்சனையாக இருக்குன்னு ஏசி போட்டு தூங்கினா ஏசியில் ஏதோ கேஸ் என்ன செஞ்சிட்டான், குடும்பத்தோடு செத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து என்ன வருது, ஒரு கேஸ் மாதிரி லீக் ஆகி அந்த ஹாலில் படுத்திருந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் பிரச்சனை. இன்னொருத்தர் இருந்தார், இந்த ஒரு பிரசிடெண்ட்டு, அவர் இந்த அமெரிக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா, தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டிலே போய் என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. அவன் ஊரில் போய் பிளெயின்லேருந்து இறக்கி அல்வா மாதிரி தூக்கிட்டு அடுத்த நேரம் வேலை டீயில் அமெரிக்காவில் குடிக்க போகிறேன்னு அவனுக்கு என்ன செய்யலை தெரியல, வச்சு மூடி தூக்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ டிசைனாக என்ன வருது பிரச்சனைகள். இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் போல். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான் யார். ஆனால் இவனுடைய பரிசுத்த வாழ்க்கையும் ராஜாவை தேடுற ஏக்கத்தையும் ஆர்வத்தையும் அவன் என்ன செய்யலை, குறைக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு நாள் தெரியும், ராஜா மறுபடியுமாக வருவார். அந்த ராஜாவை மகிமை பொரிந்தனவராய் என்னுடைய கண்கள் காணும், தூர தேசத்தையும் என்னுடைய கண்கள் காணும்னு நம்பிக்கையோடு இருந்தான். அதே போல் தாவீது ஒரு நாள் வராரு, அவர்கிட்ட இந்த உண்மையெல்லாம் அவன் என்ன செய்கிறான், சொல்கிறான். உடனே சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? உபாகமம் 19, 16, 17, 18, 19 இதில் வாசித்தீங்கன்னா, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. இதில் நியாயாதிபதிகளும் ஆசாரியர்களும் என்ன செய்வாங்க, இப்போ 2 பேர் பிரச்சனை இருக்குன்னு வைங்க, எவனாச்சும் பொய் சாட்சி சொல்லிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இந்த நியாயாதிபதியும் ஆசிரியரும் காலையில் வச்சு என்ன செய்வாங்களாம், விசாரிப்பாங்களாம். இவன் பொய் சாட்சி சொல்லிட்டான்னு தெரிஞ்சா இவனுக்கு என்ன நினச்சானோ அதே போல் இந்த பொய் சாட்சி சொன்னவனுக்கு என்ன நடக்குமா, தண்டனை கொடுக்கப்படும். இந்த தீமை அவனை விட்டு விலக்கப்பட வேண்டும்னு அந்த வார்த்தை இருக்கும். நீங்கள் அதை போய் வாசித்து பாருங்கள், தீமை விட்டு விலக்க. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த தீமையான சேபாவை அவன் என்ன செஞ்சுருக்கணும், விட்டு விலக்கியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல தாவீது ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லுவார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், மறுபடியுமாக சேபாக்கு 50, உனக்கு 50. இப்போ என்ன சொல்கிறார், நான் கொடுத்த சொத்து இருக்குல்ல, இப்போ நீ சொன்னதில் எனக்கு கொஞ்சம் உண்மை மாதிரி தெரியுது, அதனால் நீ பாதி எடுத்துக்கோ, சேபா பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவொடனே அவன் சொல்லுவான், எனக்கு இந்த 50-50லாம் என்ன வேண்டாம், நீங்கள் எனக்கு ஃபுல்லாக கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்ததே எனக்கு போதும், உங்களுடைய முகத்தை பார்த்ததே. ஒருவேளை இது தாவீது அவனை டெஸ்ட் பண்ண கேட்டானா இல்லை என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த அவனே நான் செஞ்சுக்கிட்டோம், சேபாவே எதுக்கு ஆசைப்பட்டு என்னை மோசம் போக்கினானோ, எனக்கு பொய் சாட்சி அவங்ககிட்டே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உனக்கு என்னுடைய சந்தோஷம் அங்கே இங்கே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில். அதனால அதிகாலமே நான் என்ன செய்கிறேன், தேடுறேன். என்னுடைய பொக்கிஷம் உலகம் கிடையாது, ஏன்னா அது இருக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். சில நேரம் அந்த பொக்கிஷம் இருக்கிறனால
பிரச்சனையாக இருக்கும். ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இருக்கும் போது நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, நான் உன்னதங்களில் உட்காந்தாலும் சரி, உங்களுடைய சமூகம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எனக்கு தேவை, உங்களுடைய முகம்தான் அப்படின்னு சொல்கிறேன். அதில் எப்படி தாவீது உடஞ்சிருப்பாருன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இது முடியுது. மெப்பிபோஷத் பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தோன்னா கடவுள் ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவருடைய இரக்கமும் அவருடைய ஆசீர்வாதமும் தலைமுறையாக என்ன செய்யும், நிற்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, 1 நாளாகமும் 8:34-35. யோனத்தான் குமாரன் மேரிபால். ஓகே, வாசிங்க. மேரிபால் மீகாவை பெற்றான். ஓகே, அடுத்து ஓகே. இப்போ பார்த்தேன், யோனத்தான் யாரை பெற்றான்? மேரிபாலை பெற்றான். இவன் யாரை பெற்றான்? மேரிபால் யாரை பெற்றான்? மீகாவில் என்ன செஞ்சான்? பெற்றான். இப்போ நீங்கள் பார்க்கணும், இந்த யோனத்தான் மேரிபால், இந்த மேரிபால் யாருன்னா இந்த மெப்பிபோஷத் தான். அவன் எங்கே வாழ்ந்தான்? லோத்தேபாரில் வாழும் போது அவனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய பேர் என்ன செஞ்சிச்சு, மாற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா இவனுடைய பையன் பேர் என்ன? மீகாவில். இவன் யாருன்னா யோனத்தான் கூட தாவீது கூட என்ன செஞ்சுருப்பான், அந்த பந்தியில் உட்கார்ந்துருப்பான். இந்த 2 சாமுவேல் நீங்கள் 10க்கு அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த லோத்தேபார்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மீகாவைன்னு என்ன செய்வான், இருப்பான். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். லோத்தேபார் உன்னுடைய அனுபவம் இல்லை, உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன், உன்னை காலி பண்ணுறதுக்கு டிசைனாக பிரச்சனைகள் எழுந்தாலும் என்னுடைய இரக்கம் நிமித்தம் நீ என்ன செய்வ, வாழுவ அப்படின்னு சொல்லி அந்த யோனத்தானுடைய கதை என்ன செய்யல, முடியல. அந்த பண்ண உடன்படிக்கை அப்படியே தொடர்ந்து யாருக்கு வருது, மெப்பிபோஷத்துக்கு, லோத்தேபாருக்கு தேடி போச்சு. அது மாத்திரம் இல்லை, இவன் சேபா இவனுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் இவன் என்ன செய்ய முடியல, அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு அழகான 3 பேரை என்ன செய்கிறாரு, பசங்களா இந்த மீகாவை கொடுத்து கடவுள் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஓகே, தாவீது இது மூலியமாக பாடம் கத்திருப்பாரா அப்படின்னு பார்த்தோன்னா, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளை, இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பார், கத்திருப்பார். அதனால தான் அவர் சொல்லுவார். வாசிப்போம், சங்கீதம் 101:5. இது தாவீது சொல்கிறது. நான் ஒரு கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாவா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன், சங்கரிப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இருந்தா, அவனுடைய வேலைக்காரன் யாரு, சீபா உடைய பேரே அவனுடைய சந்ததியே வரல. அப்போ அவன் ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டமைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா கட்டமைக்கணும், அதில் உண்மை இருக்கும், அதில் நிதானம் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு சுற்றி நல்லது நடக்கலைனாலும் நம்மளுடைய அனுபவம் லோத்தேபார் போல இருந்தாலும் நம்ம பிடிக்காத இடங்களில் சில நேரம் இந்த உலகம் அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஆனால் அந்த இடத்துலையும் நீங்களும் நானும் மெப்பிபோஷத் போல நம்ம வெளிப்படுத்துறது ராஜாவுடைய அன்பாக இருந்துச்சுன்னா, கடவுள் உடைய ஐஸ்வர்யமும் இரக்கமும் தலைமுறையாக என்ன செய்யும், நிற்கும். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நம்மளுடைய கண்ணு காணும், நம்ம பிள்ளை பேரப்பிள்ளை எல்லாமே காணும். அதுக்கு சாட்சி யாருன்னா, நொண்டியான பெற்றோர்களால் கைவிடப்பட்ட, உண்மையில் கைவிடப்பட்டதுன்னா என்ன, இவனுடைய வாழ்க்கையில் தான் உண்மை. வாழ்க்கை மட்டும் கைவிட்டனால அவனுடைய காலையை என்ன செஞ்சிச்சு, போச்சு. வாழ்க்கையில் எதுவுமே அவனுக்கு என்ன செய்யலை, கை கொடுக்கல. ஆனால் கடவுள் கை கொடுத்தார். ஏன்னா அதுக்கு அவன் தகுதியானவனாக இருந்தான். அந்த அபிஷேகத்தையும் அந்த அன்பையும் தந்த தாவீதுக்கு அவன் எப்பொழுதும் உண்மையாக இருந்தான். அந்த நீதியை தேவன் பார்த்து அவனுடைய சந்ததியை கடவுள் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். அதே போல் சேபா ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாகி அவன் என்ன செஞ்சான்,
அவனுடைய சந்ததி நீங்கள் வாஸ்து பார்த்தா அவனுடைய சந்ததியே என்ன செய்யலை, ஒருத்தர் கூட என்ன செய்யலை இல்லை. அவனுக்கு மொத்தமாக 15 பசங்க இருந்துச்சு. 20 வேலைக்காரங்களும் அவனே வச்சிருந்தான். அவனே ஒரு வேலைக்காரன், ஆனால் அவன் 20 வேலைக்காரன் என்ன செஞ்சுருந்தான், வச்சுருந்தான். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. அது அந்த அழிவை அவனே தேடிக்கிட்டான். அதனால் இன்றைக்கி நீங்களும் நானும், ஆண்டவரே உங்களுடைய அனுபவம் எனக்கு என்னுடைய வாழ்விலையும் தாழ்விலையும் ஆண்டவரே உம்முடைய அந்த அன்பும் உம்முடைய பிரசனமும் அதை எப்பொழுது நான் என்ன செய்யணும், உணரணும், ரசிக்கணும், ருசிக்கணும். அந்த அனுபவத்தை இன்றைக்கி என்ன செய்யுங்க, எங்களுக்கு தாங்க. இந்த உலகம் என்ன நிறைய நேரம் இந்த லோத்தேபார் அனுபவத்துக்கு கூட்டு போகலாம். ஆனால் மெபிபோஷத் போலேயே உண்மை நேசிக்க எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு இருதயத்தை கொடுங்க அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லும் போது அதே ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய குடும்பத்திலையும் நாங்கள் படிக்கிறதுலையும் அன்று நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உண்மை பிரதிபலிக்க கர்த்தாவே, உம்முடைய மகன் மெபிபோஷத் போல பிரதிபலிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரம் எப்பொழுதும் எங்களோடும் எங்களுடைய வாழ்க்கையோடும் குடும்பத்தோடும் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.